முத்தான 3 டிப்ஸ் டே 31 பார்க்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். அற்புதமான கிச்சன் டிப்ஸு, அதே போல் மணி சேவிங் கிச்சன் டிப்ஸும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக டிஷர்ட்டு அதே போல் ஜீன்ஸு இது ரெண்டும் எப்படி நம்ம மடித்து வச்சாக்க அது வந்து கலையாமல் இருக்கும். அதே போல் நம்ம ட்ராவல் எடுத்துகிட்டு போகும்போது எப்படி சட்டை பேண்ட் இதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற டிப்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாம். மாவு கடைசியாக மிச்சமானதுக்கப்புறம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த கிண்ணத்தை நம்ம கழுவ போடுவோம். அப்போ அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாவு எப்போவுமே ஒட்டி தான் இருக்கும். இந்த மீதமான தூக்கி போடக்கூடிய மாவை வச்சு நம்மளுடைய எண்ணெய் கிண்ணத்தை எப்படி கழுவுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சோப்பே யூஸ் பண்ணாமல் இந்த மாவை மட்டுமே வச்சு இந்த எண்ணெய் கிண்ணத்தை எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மீதமான மாவை எடுத்துக்கிட்டு அதை இந்த எண்ணெய் கிண்ணத்தில் போட்டு உள்ளே வெளியே நல்லா தேய்ச்சி விடணும். முக்கியமாக எண்ணெய் கிண்ணத்துக்குள்ளே நல்லா நிறைய மாவை போட்டு தேய்ச்சி விடணுங்க. சும்மா நம்ம வெறும் கையில் தேய்ச்சாலே போதுமானது. ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஸ்க்ரப்பர் எல்லாம் மாவாயிரும். அப்புறம் அதை கழுவுறதுக்கு நமக்கு ஒரு வேலையாக இருக்கும். இந்த மாதிரி கையாலேயே நல்லா உள்ளே வெளியே ரெண்டு தேய்ச்சி விட்டுட்டு அதே போல் அந்த கரண்டியும் நல்லா கம்ப்ளீட்டாக தேய்ச்சி விட்டுறணும். அந்த மூடியும் நல்லா தேய்ச்சி விட்டுறணும். அதுக்கப்புறமே இதை தண்ணியில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பளபளன்னு இருக்குன்னு. சோப்பே யூஸ் பண்ணாமல் இன்றைக்கி தூக்கி போடக்கூடிய மீத மாவில் நம்ம இட்லி தோசை மாவை வச்சு இன்றைக்கி பாருங்கள் இந்த ஆயில் கேனை நான் கழுவிட்டேன். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணம் மட்டும் இல்லாமல் நம்ம ஆயில் யூஸ் பண்ணக்கூடிய பெரிய கேனை கூட இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் மூடி கூட எப்படி பளபளன்னு ஆயிடுச்சுன்னு. ஆயிலியாக இருக்கக்கூடிய பாத்திரத்தை ஆயில் கேனை இதெல்லாம் நம்ம அரிசி மாவு போட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்பு ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஆயில் கேனு ஆயில் கிண்ணம் இதுக்கெல்லாம் நம்ம பொதுவாகவே அரிசி மாவு போட்டு வாஷ் பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இன்றைக்கி நாம் யூஸ் பண்ணக்கூடிய மாவு கூட பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அதில் அரிசி மாவு தான் இருக்குது. அரிசி உளுந்தும் கலந்த மாவு தான் அது. அதனால் பாருங்கள் கிண்ணம் கரண்டி எல்லாமே ரொம்ப பளபளப்பாக இருக்குது. இப்போ இதை துணி வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டு இதை எண்ணெய் ஊற்றி நம்ம எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஓடியே போச்சுங்க. சோப்பு லிக்விட் இதால் வாஷ் பண்ணால் கூட 2-3 தடவை வாஷ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இந்த மாவில் போட்டு வாஷ் பண்ணது ஜஸ்ட்டு ஒரே தடவை வாஷ் பண்ணதாங்க ரொம்ப பளிச்சுன்னு சூப்பராகிடுச்சு. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். ஜீன்ஸ் பேண்ட்டு ரொம்ப திக்காக இருக்கனால நமக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து தேவையாக இருக்கும். இன்றைக்கி கம்மியான ஸ்பேஸ்லையே அதே போல் கலையாமையும் இந்த பேண்ட்டை எப்படி வச்சுக்கிறது, அதுக்கு என்ன மாதிரி இதை மடிக்கலாம் அப்படிங்கிற டிப் தான் பார்க்க போகிறோம். பேண்ட்டை நான் வீடியோவில் காட்டியிருக்கிறது போல் எப்பவும் போல் 2ஆக மடிச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக ஒரு மடிப்பு கொடுங்க. அந்த மடிப்பு கொடுத்ததுக்கப்புறம் ஒரே ஒரு காலை மட்டும் எடுத்து அந்த சைடு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு மடக்கு மடக்கி கீழே இருக்க காலை வந்து மடக்கி கொண்டு வந்துட்டு இன்னொரு காலை மடித்து உள்ளே திணிச்சு விடணும். இது வந்து நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் வீடியோவில் பார்க்கும்போது 100% புரியும். பீரோவில் கபோர்டில் இது போல் அடுக்கி வச்சாக்கா பேண்ட்டு கலையாது. அதே போல் ட்ராவலுக்கும் இது மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். இப்போ வாங்க ஒரு ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட்டை எப்படி மடித்து நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரைட் சைட் வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கணும். கையை வந்து வெளியே எடுத்து விட்டுறணும். அதே போல் லெஃப்ட் சைட் மடக்கி விட்டுட்டு கையை ரெண்டையும் வெளியே எடுத்து விட்டு மேலாக ஒரு மடக்கு மடக்கிட்டு கழுத்து பகுதியை அதுக்கப்புறம் கீழே இருக்க பகுதியை ஒரு மடக்கி மேலே கொண்டு வந்ததுக்கப்புறம் ரைட் சைட் இருக்க கையை எடுத்து இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு லெஃப்ட் சைட் இருக்க கையை இன்னொரு சைடில் திணிச்சு விட்டுறணும். இப்படி செய்கிறனால பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு என்ன தான் இவங்க வந்து தூக்கி போட்டாலும் நமக்கு பீரோக்குள்ளே இருக்க துணி களைஞ்சி கீழே கொட்டவே கொட்டாது. அதே போல் இன்னொரு டிஷர்ட்டையும் மடித்து காட்டியிருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே பாருங்கள் ரொம்ப பெரிய பெரிய டிஷர்ட்டு. இது எல்லாமே பார்த்திங்கன்னாங்க ஸ்பேஸ் நிறைய ஆக்குப்பை பண்ணும். ஒரு தடவை 2 தடவை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அழகாக மடிக்க வந்துடுது. இது போல் நம்ம மடித்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னாக்கா எதுவுமே கலையவே கலையாது. சும்மா சும்மா இதை போட்டு மடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் நம்ம பேக்கில் சூட்கேஸில் ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் வாங்க. பேண்ட்டையும் ஷர்ட்டையும் ஒன்றா சேர்த்து மடித்து நம்ம வந்து ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு எப்படி போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஷர்ட்டில் மேலே இருக்க பட்டன் கீழே இருக்க பட்டன் ரெட்லேயும் போட்டு விட்டுறணுங்க. பேண்ட்டை இந்த மாதிரி நம்ம நீட்டமாக கீழே போட்டு விட்டுட்டு அதுக்கும் மேலே ஷர்ட்டை எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு அதை மடக்கி விடணும். அதே போல் மடக்கின கையை உள்ளே வச்சு விட்டுருங்க. ரைட் சைடு மடக்கி விட்டுட்டு ரைட் கையையும் உள்ளே வச்சு விட்டுட்டு ஜஸ்ட்டு கீழேருந்து ஒரு ஃபோல்டு தான் கொடுத்துட்டு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இந்த பேண்ட்டுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி மடித்து வச்சுட்டோம் அப்படின்னாக்கா ட்ரெஸ்ஸு வந்து நமக்கு ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது கலையவே கலையாது. அந்தந்த ஷர்ட்டுக்கு அந்தந்த பேண்ட் வந்து நமக்கு ஈஸியாகவும் எடுத்துக்கலாம். அதே போல் இன்னொரு மெத்தடு, இது ஏற்கனவே நம்ம பேண்ட்டு மடித்தோம் பார்த்திங்களா, அந்த மெத்தட் தான் இது. அதே போல் பேண்ட்டை மடிச்சுட்டு ஷர்ட்டை வந்து இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டினது போல் உள்ளே வச்சு விட்டுறணும்.
நான் வீடியோவில் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.